2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா இந்தியால. இது கவர்மெண்ட் சொல்லுது. சர்ச்சோ கூட்டங்களோ ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு வெறும் பிளெஸிங்கை பத்தி பேசணும், ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசணும்னே நினைக்கிறீங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் வருகையோ மரணமோ விட்டு விட்டு தான் போகணும், எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நியாய தீர்ப்பை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆயத்தப்பட்டு போகிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சர் காஷன் இது, எதிர்காலத்துக்குரியதான எச்சரிப்பு. நீங்க எச்சரிப்பா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. உங்கள் மேல கர்த்தருக்கு இருக்கக்கூடியதான கரிசனை, உங்களை நேசிக்கிறதுனாலே கர்த்தர் உங்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். கொள்ளை நோய் போயிட்டு இருக்கு, கொரோனா 2021. ஆவியானவர் உணர்த்தினார், எது ஒன்று உச்சத்துக்கு போனாலும் கீழே வரும். நீ அடுத்து நடக்க போற சம்பவத்தை பத்தி பேசு, அதாவது பஞ்சம் வரப்போது பஞ்சங்களை பற்றி பேசு, அதுக்கு ஆயத்தப்பட சொல்லு அப்படின்னு சொல்லி. கொரோனாவில் நம்ம ஆயத்தப்படலை, மிஸ் பண்ணிட்டோமே. அடுத்து பஞ்சங்களை பத்தி கர்த்தர் சொன்னார். சரியாக 2021 நவம்பர்ல மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதி பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. ஐநால சொன்னாங்க பஞ்சம் பூமிக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அதுக்கு முதல் நாடு மடகஸ்கர் அப்படின்னாங்க, ரெண்டாவது ஹைத்தி. ஒவ்வொரு நாடா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மடகஸ்கர் எங்க இருக்குன்னே தெரியாது, ஹைத்தி எங்க இருக்குன்னு தெரியாது. இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2022 மே மாதம் ஸ்ரீலங்கா பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. உணவு, பர்டிகுலராக உணவு பஞ்சம். அந்த 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் உணவு பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டுச்சு. அதில் ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்போ நடந்த சம்பவத்தில் அவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க, ஜனாதிபதி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் காரணம் என்னன்னா உணவு பஞ்சம் தாக்கும் அபாயம். இன்னைய வரைக்கும் இந்த உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் இருக்கு. நாட் ஒன்லி இன் ஸ்ரீலங்கா, இது ஆரம்பம் தான். 2022 மே, இங்க இருக்கு பாருங்க மேலே, மே மாதம் 24ஆம் தேதி பேப்பர், இது ஸ்ரீலங்கா பேப்பர். அங்கே ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது அப்படியே போய் உலகம் முழுக்க உணவு பஞ்சம் இப்பவும் போயிட்டு இருக்கு. உலகளாவிய உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த உணவு பஞ்சத்தை பற்றியும் நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். 2022 இருந்து 2023, இது 24 வந்து முடிய போகுது அக்டோபர். இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய உணவு பஞ்சம் உலகளாவிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. கரெக்டா அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கு பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது கோதுமை பஞ்சத்தை குறிக்குது. ஒரு பணத்துக்கு 1 படி அப்படின்னா இயேசு காலத்துல ஒரு பணத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 பேர் சாப்பிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 5000 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு கேட்டபோது அவங்க எவ்வளோ ஆகும்னா 200 பணம் ஆகும்னு சொன்னாங்க சீஷர்கள். 200 பணத்துக்கு குறைஞ்சபட்சம் 5000லேருந்து 10,000 பேர் சாப்பிடலாம். அன்னைக்கு ஒரு பணத்துக்கு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் அன்னைக்கு உள்ள கணம். அதுதான் பைபிள் சொல்லுது, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு காஸ்ட்லின்னு அர்த்தம். அதனாலதான் அந்த வசனம் கீழே சொல்லுது, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது, மிச்சம் எல்லாம் சேதப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே லிட்ரலா இந்த 6ஆம் வசனம் தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது. எப்படி நடந்துச்சு அப்படின்னா 2021 நவம்பர் ரஷ்யா உக்ரைன் வார் இப்போவும் நடந்துட்டு இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை உலகத்தார் மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் உலகத்தார் தான். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய திட்டத்தை பார்க்கணும். அப்பதான் நாம தேவ பிள்ளைகள். தாவீது காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. பொதுவா பஞ்சம் வந்தா எல்லாரும் பஞ்சம் வந்துச்சுன்னு தான் நினைப்பாங்க. தாவீது அப்படி பார்க்க மாட்டாரு. தாவீது போய் தேவன்கிட்ட கேட்கிறாரு, என் தேசத்துல பஞ்சம் வந்திருக்கு, பஞ்சத்துக்கு என்ன காரணம்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, சவுல் காலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதோடைய ரத்தப்பழி இங்க இருக்கு, அந்த ரத்தப்பழியை நீ நீக்கிரு, பஞ்சம் போயிடும் பாரு. இதான் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஆகாபு காலத்தில் பஞ்சம் வந்தா ஆகாபு புல்லு தேடி போயிடுவான். ஆனா தாவீது புல்லு தேடி போக மாட்டான், தாவீது தேவனிடத்தில் போவான். இதான் டிஃபரன்ஸ். நம்ம இப்ப எல்லாத்தையும் உலகத்தார் மாதிரியே ஆயிட்டோம். கொரோனா வந்தா கொரோனா வருது, கிருமி தான் காரணம், அதனால தான் சர்ச்சு மூடுச்சு. பைபிள் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அப்ப எப்படி இது நடக்குது? இப்ப பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்துக்கு என்ன காரணம்? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அவ்வளவுதான். இல்ல, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு பின்னாடி தேவ திட்டம் ஒன்று இருக்கு. உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா.
இந்த ரெண்டு நாடும் சண்டை போட்ட உடனே கோதுமை உற்பத்தி முழுவதுமா நின்றுச்சு உக்ரைன்ல. ரஷ்யா ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இந்த ரெண்டு நாடும் இப்படி ஆன உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை கிடைக்காம போயிடுச்சு. ஐரோப்பாவை தாண்டி பல நாடுகள் பாதிக்கப்பட்ட உடனே கோதுமையும் விலை உச்சத்துக்கு போயிடுச்சு. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒரு படி கோதுமை ஒரு பணம். அன்னைக்கு ஒரு படிக்கல அந்த ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு 2 பணத்தை வச்சுட்டு கையாசி என்ன பண்ணிட்டானா வீடெல்லாம் வாங்கிட்டானாம்பா அன்னைக்கு. ஆனா ஒரு பணம் ஒரு படி கோதுமை. இப்போ கோதுமையோட விலை எவ்வளவு தெரியுமா? 2023 இன்னைக்கு உள்ள நிலைமை. நான் சொல்றது போன வருஷம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, போன வருஷம் 2023 நடந்த சம்பவம். 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய். இப்ப ஸ்ரீலங்கால கோதுமை 3000 ரூபாய், பர்மால 10,000 ரூபாய். இந்தியாவுடைய நிலைமை அப்படித்தான் போயிட்டு இருக்குது. இந்தியாவில் கடந்த 7 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு. இது அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட் தான். கண்ணுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. உலகளாவிய உணவு பஞ்சம், வேர்ல்டு வைட். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமா கொரோனாவுக்கு அடுத்து, கொள்ளை நோய்க்கு அடுத்து பஞ்சம் சொன்னபடியே போயிட்டே இருக்குது. நமக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் பிப்ளிக்கலா பைபிள்ல உள்ளது. இந்த சம்பவம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். நாம் இந்த 6ஆம் அதிகாரத்தின் காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பஞ்சங்கள் போயிட்டு இருக்குது. ஒருவேளை நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிச்சு கோதுமை தானே பிரச்சனை, நாங்கெல்லாம் அரிசி சாப்பிட்றவங்க, நாங்கெல்லாம் கோதுமை சாப்பிட்றதில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதையும் எடுத்துக்காதீங்க. கவர்மெண்ட் அதையும் சொல்லிடுச்சு. இந்தியா முழுக்க கடுமையான வறட்சி, அரிசி ஏற்றுமதிக்கு தடை பண்ணிருச்சு கவர்மெண்ட். இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அரிசி விலை போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோன்னு. ஒரு 26 கிலோ மூட்டை வந்து 1700 1800 ரூபா விற்கிது சாதாரணமா. 1 கிலோ அரிசி 60 ரூபா 70 ரூபா ஆயிடுச்சு. 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். 35 ரூபாய்க்கு நல்ல அரிசி இருந்துச்சு. இப்போ 70 ரூபா 80 ரூபாய்க்கு போகுது. 100 ரூபாய்க்கு போகும் அரிசி விலை, 100 ரூபாய்க்கு போகும். நான் உங்களுக்கு விளையாட்டா சொல்லலை, தீர்க்க தரிசனமாகவும் சொல்லலை. நான் தீர்க்க தரிசியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் உணர்த்தினது தான். பெட்ரோல் விலை அப்போ 75 ரூபா வித்துக்கிட்டு இருந்துச்சு, 100 ரூபாய்க்கு போகும்னு. இன்னைக்கு பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிருச்சு. எழுதி வச்சுக்கோங்க, அரிசி விலை 100 ரூபாயை தாண்டும். 100 ரூபாய்க்கு மேலே தான் போகும், கீழே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2023 நிலைமை. 2024 இன்னும் மோசம். இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் ஆரம்பிச்சு செங்கடல் பக்கம் ஒரு கப்பலையும் ஹைத்தி சுடலை. இந்த ஹைத்தி சுடாததுனால பல கப்பல்கள் வரல. இதை விட மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, கடல் பகுதி, வணிக பகுதி. எங்க இருக்குன்னா ஈரான்ல இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லுவாங்க, நீங்க பாக் ஸ்ட்ரைட் இந்த மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஈரான் மூட போது. இப்ப ஈரான் மூடிட்டானா ஒரு கப்பல் ஈஸ்டுக்கு வராது, ஒரு பொருளும் வராது. மிகப்பெரிய உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போக போகுது. 100 ரூபாயை தாண்டும் அரிசி எல்லாம். இப்போ வேதம் சொன்னபடி பஞ்சத்தின் காலம் வர தொடங்கிருச்சு. குறிப்பா உணவு பஞ்சம். அந்த 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல கர்த்தர் சொல்றது உணவு பஞ்சம். இப்போ உணவு பஞ்சத்துல இருக்கும். ஆனா என்ன நமக்கு பிரச்சனை இல்லைன்னா, எவ்வளவு வித்தாலும் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம அதனால நமக்கு அது பெருசாவே தெரியல. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றது தெரியுமா? 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா இந்தியால. இது கவர்மெண்ட் சொல்லுது. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 9 கோடி பேர் இவங்க சொல்றாங்கன்னா 18 கோடின்னு அர்த்தம். எப்பவுமே பாதி தான் சொல்லுவாங்க. 2030னா நீங்க விளையாட்ட எடுத்துக்காதீங்க, இன்னொரு 5-6 வருஷம் தான் இருக்கு. இதான் சொன்னேன், 2030க்குள்னு சொன்னல. இதெல்லாம் தான். இது இன்னும் உச்சத்துக்கு போகும் பஞ்ச நிலைமை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சர்ச்சோ கூட்டங்களோ ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு வெறும் பிளஸ்ஸிங்கை பத்தி பேசணும், ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசணும்னே நினைக்கிறீங்க. பைபிள்ல 3 டாபிக் இருக்கு ஆவியானவர் பேசுற டாபிக்.
ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பை பற்றி நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, கேட்க விருப்பப்படவும் மாட்டீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் கேட்காட்டியும் பிரச்சனை இல்லை, அது வந்தால் நல்லது. உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் வரப்போகுது, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, திடீர்னு வந்தால் நல்லது தானே, என்ன பாதிக்கப்பட போறியா? ஆனால் நியாய தீர்ப்பு சொல்லாமல் வந்தால் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை முன்னாடியே சொல்றாரு. நீங்க அதுக்கு செவி சாய்க்கிற அளவுக்கு நியாய தீர்ப்புக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க, காதுகளை அடைத்துக் கொள்றீங்க. திருப்பியும் சொல்றேன், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் வருகையோ மரணமோ விட்டு விட்டு தான் போகணும், எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நியாய தீர்ப்பை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆயத்தப்பட்டு போகிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சபை அதுக்கு விருப்பப்படல, உங்க தரிசனம் விஷன் எல்லாம் மாறிடுச்சு. திருப்பி திருப்பி சொல்றோம், உங்ககிட்டயும் நாங்க வந்து பேசி இப்படி ஒரு கூட்டத்தை ஏன் நடத்தணும் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன் இந்த கூட்டம் நடத்தணும்? நான் எனக்கு நடத்துறேனா, இல்லை உங்ககிட்ட காணிக்கை கலெக்ட் பண்ணுறேனா, இல்லை முடியும் போது உங்கள்கிட்ட டேட்டா பேஸ் வாங்குறேனா, இல்லை உங்களை தொடர்பு கொண்டு எனக்கு மாதம் மாதம் காணிக்கை அனுப்புங்கன்னு சொல்கிறேன்னா? கர்த்தருடைய கிருபையில் இந்த 22 ஊழிய வருஷத்தில் யாருக்கிட்டையும் கேட்காமல் ஊழியத்தை நடத்துவ கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார், இன்னமும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எழுப்பி ஒரு கூட்டத்தை நடத்துறது காரணம் என்ன? திருப்பியும் சொல்கிறேன், இது கொடுக்கப்படுகிறதான காஷன், எச்சரிப்பு. பர்டிகுலரா இந்த இடத்தில் வரக்கூடியதான அழிவுகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்க அந்த எச்சரிப்பை எடுத்துக்கிட்டா நல்லது. 2 வகையான ஜனங்க இருந்தாங்க. ஒன்று நோவா காலத்து ஜனங்க, இன்னொன்று யோனா காலத்து ஜனங்க. நோவா காலத்து ஜனங்க அசட்டை பண்ணாங்க, செத்து போனாங்க. யோனா காலத்து ஜனங்க ஆயத்தப்பட்டாங்க, மீட்கப்பட்டாங்க. ஆயத்தப்படுவதும் மீட்கப்படுவதும் அல்லது அழிந்து போவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் இரத்த பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், உங்களிடத்தில் எந்த தேவையும் இல்லாமல் கர்த்தர் சொன்னதை மட்டும் நான் சொல்ல வந்தேன். ஆனால் இந்த பட்டணத்தின் மேல, உங்கள் மேல கர்த்தருக்கு இருக்கக்கூடியதான கரிசனை, உங்களை நேசிக்கிறதுனாலே கர்த்தர் உங்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பஞ்சம் இன்னும் உச்சத்துக்கு போகும். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாய் மாறி 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அந்த இடத்துக்கு போயிடுச்சு யுத்தம். அப்படி போகும்போது இந்த பஞ்சம் உச்ச நிலைமைக்கு வரும். 2021 சொல்றோம் பஞ்சம் வரும் வரும்னு. இன்னைக்கு பஞ்சத்தோட நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு மெசேஜில் சொல்லியிருப்போம், நீங்க பார்த்துருக்கலாம். எதுவுமே கவர்மெண்டே கைவிரிக்கிற காலம் ஒன்று வரும் என்று சொல்லி. இன்னைக்கு நமீபியாலையும் ஜிம்பாப்வேலையும் அரசாங்கமே கைவிரிச்சிருச்சு. ஜனங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை, நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, காட்டில் இருக்கிற மிருகங்களை அடிச்சு சாப்பிடுங்கட்டாங்க. செப்பனியா 1:3, ஓசியா 4:3. இந்த 2 இடத்துலயும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மிருக ஜீவன்களையும் வாரி கொள்வேன்ட்டார். இப்ப அந்த காலம் வந்துடுச்சு. கவர்மெண்டே கைவிட்டுருச்சு. 2 நாடு சொல்லிட்டான், கவர்மெண்ட் சொல்லிருச்சு, எங்ககிட்ட உங்களை போஷிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இருக்கிற மிருகத்தை வேணா அடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. 700 யானைகளை அடிச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்பவே கண்களுக்கு முன்பாக தெளிவாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மடகாஸ்கர், ஹைத்தியில வந்தது. Namibian authorities have begun the process of calling over 7. இது 700 மிருகங்களை அடிச்சு சாப்பிட சொல்லி நமீபியா அரசாங்கம் சொல்லிருச்சு. இது இந்த வருஷம். போன வருஷத்தை விட இந்த வருஷத்தின் நிலைமை அதிகம், ரொம்ப கொடுமை. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் கொடுமையாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன அந்த 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சீரியஸாக மாறும். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது எச்சரிப்பு. சரி, இந்த எச்சரிப்பில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் சொல்கிறேன், கொரோனா வரும்போது அது நமக்கு வந்திருக்க கூடாது. தேவ பிள்ளைகள் அது என்ன செய்யாது? தொடாது, தொடக்கூடாது. அநேக தேவ பிள்ளைகளை அது தொடவும் இல்லை. அதே தான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பஞ்சம் நீங்கள் ஆயத்தப்பட்டிருந்தால் உங்களை தொடாது. இந்த பஞ்சம் உங்களுக்கு வரும் என்று வேதம் சொல்லலை, வெளியே வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது வெளியே வரக்கூடிய அடையாளம். அது நமக்குள்ளே வராதபடி வைத்துக் கொள்வது உங்க கையில தான் இருக்கு. பஞ்சம் எப்படிங்க வராம இருக்கும்? அதான் பஞ்சம் வருதுங்கிறீங்க, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, எனக்கு எப்படி வராம இருக்கும்? நமக்கு வராம இருக்கிறதுக்கு கர்த்தர் வழி வச்சிருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பஞ்சம் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் விலைவாசி குறைய போறதில்ல, எதுவும் நடக்க போறதில்லை. ஆனா ஒண்ணு நடக்கும், என்ன தெரியுமா? ஜனங்களால் வாங்க முடியாத பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி பலப்படுத்துவார்? அவர் பலப்படுத்துவார்.
ஒரு இடத்தில் பொருட்களே இல்லாவிட்டாலும் நமக்கு பொருட்கள் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் நினைத்தால் எப்படியும் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கேரி தாற்றங்கரையில் வச்சு காக்கா வச்சு போஷிக்கவும் அவருக்கு தெரியும். கேரி தாற்றங்கரை தண்ணி வத்தி போச்சுன்னா சாரிபாத் விதவின் வீட்டில் வச்சு போஷிக்கவும் அவருக்கு தெரியும். அங்கே இருந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சனா போஷிக்கிறதுக்கு வீடும் இல்லை காக்காவும் இல்லைனா கர்த்தர் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் போஷிக்கிறவர், அவ்வளவுதான். எப்படி போஷிப்பாருன்னா தெரியாது. எங்கிருந்து வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். 40 வருஷம் ஒரு 5.5 லட்சம் பேர் ஒரு நாட்டுக்கு டெய்லி மன்னா கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால் 4 பேர் இருக்கிற நம்ம வீட்டுக்கு அவர் கொடுப்பதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு செய்வார். நீங்க விசுவாசிக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் என்னை எப்பவுமே சொல்வேன், நான் ஒரு சாட்சி. எதுல சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா நேரத்தில் எங்களுக்கெல்லாம் மீட்டிங் போனால் மட்டும்தான், எனக்கு சர்ச் கிடையாது. திடீர்னு கொரோனாவில் லாக்டவுன் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு சர்ச்சு மூடிட்டாங்க. எல்லா சர்ச்சும் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரியாது. ஏன்னா மீட்டிங் வந்தால் தானே போக முடியும். நான் சொல்லுவேன், எனக்கு அந்த கவலையே வராமல் கர்த்தர் ஒன்று செஞ்சார். வீட்டில் தான் இருந்தேன். வீட்டிலிருந்து ஊழியம் பண்ணுறது கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மீடியாவில். 6 மாசமும் கர்த்தர் என்னை போஷித்தார். எனக்கு எப்படி வந்துச்சுன்னே இன்னும் தெரியாது. முன்ன பெண்ண தெரியாதவங்க, என்னை பார்க்காதவங்க, என்னன்னே தெரியாது. எல்லாரை கொண்டு கர்த்தர் என்னை போஷிக்க. அந்த காக்கா எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. நான் என்னை வச்சு தான் சொல்லுவேன், என்னையே கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருந்தால் உங்களையும் கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பஞ்சம் வரும், உச்சத்துக்கு போகும், ஆனால் உங்களுக்கு வராது. அது எலியாய் இருக்கிற வீட்டுக்குள் வராது. நீங்கள் தேவ மனுஷனாய் இருப்பீர்களானால் உங்கள் வீட்டுக்குள் அது வராது. ஆனால் நீங்கள் தேவ மனுஷனாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இல்லாமல் வேற எது இருந்தாலும் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எப்படி இருந்தாலும் போஷிப்பார், கிருபை உள்ளவர். இல்லை இல்லை, அப்படிலாம் சொல்லலை. பைபிள் அப்படிலாம் சொல்லலை. நினிவே ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதான் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பஞ்சத்தில் நாம் இன்னொரு காரியத்தை செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஊழியம் ஒன்று செய்ய போகிறோம். என்ன ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறாருன்னு சொன்னோம் இல்லையா? போஷிக்கிற கர்த்தர் எப்படி போஷிக்க போகிறாருன்னா, எப்பவுமே ஆண்டவருடைய ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. 5000 பேருக்கு சாப்பாடு வேணும்னா கரெக்டாக 5000 பேருக்கு கொடுக்க மாட்டார். மீத 12 கூடை நிறைய எடுக்கிற அளவுக்கு கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்க சாப்பிட்டது போக இந்த மீதியான துணிக்கைக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் இதை நமக்கு தருவார். அதே தான் இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். என்ன செய்ய போறாரு? நம்மை மாத்திரம் போஷிக்க கர்த்தர் நம் கையில் தரப்போறதில்ல, நம்ம கிட்ட கொடுத்து ஒரு பெரிய கூட்டத்தை போஷிக்கும்படி உங்களுடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நீங்கள் செய்ய போற மிகப்பெரிய மினிஸ்ட்ரி அதுதான். ஏன் நான் எப்பவும் சொல்லுவேன், பரலோகம் நம்மளை நம்பணும். பரலோகம் என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். சில ஆட்கள் கொடுத்தா யாருக்கிட்டையும் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுப்பாங்க. அவங்கள பரலோகம் நம்பாது. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கும், விட்டுரும். ஆனால் கொடுத்ததை உங்களுக்கு போக எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, பரலோகம் உங்களை நம்பும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு பரலோகம் கொடுக்கும். அவ்வளவும் கொடுக்குறீங்களா, இன்னும் 2 மடங்கு கொடுக்கும். உங்களை பரலோகம் நம்பும். பைபிள் சொல்லுது, வாரி இறைத்து தரித்திரர் ஆனவர் கிடையவே கிடையாது, அதிக பிசினித்தனம் பண்ணி தரித்திரர் ஆவாரும் உண்டு. வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு. உங்களை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் போஷிக்க போகிறாரு. நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பணத்தை பேங்க்கில் வச்சுட்டு செத்து போயிட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு உதவாது. ஆனால் அதையே நீங்கள் ஊழியம் பண்ணிட்டு போனீங்கன்னா பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு கர்த்தர் இங்கேயே அதுக்கான காரியங்களை செஞ்சு வைக்கிறார். இந்த பஞ்ச காலத்தில் உங்களை கர்த்தர் போஷிக்க போகிறார். அநேகருக்கு கொடுக்க வைப்பார். அவர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். என்ன தெரியுமா? அந்த பஞ்சம் இப்போ பாருங்க, இந்த கவர்மெண்ட் கொடுக்க முடியல, நம்ம காலத்துலேயும் வரும். கவர்மெண்ட்டே கொடுக்க முடியாத காலம் ஒன்று வரும். அப்போ நம்ம கொண்டு போய் அவர்களை போஷிக்கும் போது அவன் ஒன்று நினைப்பான், வாங்குறவன் நினைப்பாங்க, அரசாங்கத்தாலேயே போஷிக்க முடியல, இவ்வளோ கஷ்ட காலத்தில் தனக்கு உண்டானவைகளிலிருந்து கொஞ்சம் கொண்டு வந்து இவங்க கொடுக்குறாங்களே, இவர்களே இவ்வளவு அன்புள்ளவர்கள் என்றால் இவர்களை அனுப்பின தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருப்பார், இவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர்னு அதன் மூலமாக தேவனை தெரிந்து கொள்ள போகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பண்ண போற ஊழியம். ஆண்டவரே சொல்றாரு பைபிள்ல, நான் பசியா இருந்தேன், நீங்கள் என்னை போஷித்தீர்கள். நாங்கள் எப்போ செஞ்சோம்? இந்த வறியவருக்கு என்ன கொடுத்தீர்களோ அதை எனக்கே கொடுத்தீர்கள்.
உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்து வைக்காதீங்க. அவ்வளோ காலம் இனி இல்லை. அப்படியே காலம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு சம்பாரிச்சோம், பிள்ளைகள் அவங்களுக்கு சம்பாரிச்சுப்பாங்க, அவங்க பிள்ளைகள் அவங்களுக்கு சம்பாரிச்சுப்பாங்க. நீங்கள் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நம்ம சம்பாதிக்கிறோம், ஏதோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், தேவையை சந்திக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க உழைக்கணும். கர்த்தருக்கு உழைக்கிறாங்களோ உலகத்துக்கு உழைக்கிறாங்களோ அவங்க உழைச்சா தான் அவங்களுக்கு நல்லது. நீங்கள் சேர்த்து மொத்தமாக வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க உட்காந்து சாப்பிட்டா சோம்பேறி ஆயிடுவாங்க, பாவம் செய்வாங்க. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு வச்சுட்டு போறீங்க, அது வச்சது பிரயோஜனம் இல்லாமல் போகுது. உங்களுக்கு பரலோகத்திலையும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நிறைய ஊழியம் செஞ்சு பாருங்க. ஊழியனா எங்களுக்கு கொடுக்க சொல்லலை, நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்க. அநேகருக்கு கர்த்தரை பற்றி சொல்லுங்க, போஷிங்க. அதன் மூலமாக உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு மிகப்பெரிய காரியம் செய்ய போறாரு. அதற்கான காரியங்களை கர்த்தர் தருவார். உங்கள் மூலமாக மிகப்பெரிய ஊழியம் செய்ய போகிறார். இப்போ கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயம், வெரி சீரியஸ். இதுவும் சீரியஸ் தான், இதை ஒட்டி இன்னொரு சீரியஸ் இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் நான் மெயினாக வந்தது. அதை வாசிங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசி. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த காலத்தில் நாம இருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசன காலத்தில் இருக்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை இருக்கு இல்லையா? கரெக்டாக நடக்குது இல்லை? இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இல்லை? கீழே சொல்றாரு பாருங்க, அதுலேயே எண்ணெயையும் திராட்சரசத்தையும், எண்ணெய் திராட்சரசம் ரெண்டும் சேதப்படாமல் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் 1 பொருள் எது தெரியுமா? எண்ணெய், கச்சா எண்ணெய். அதான் இன்னைக்கு நம்பர் 1. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கு அடியில் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சது 1857, 1857 கலிபோர்னியாவில் தான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் கண்டுபிடிச்சாங்க. வியாபாரம் பண்ற இன்னைக்கு இருக்கு பாருங்க, வேர்ல்டு நம்பர் 1 சவுதி அரேபியா. அவங்க எண்ணெயை தோண்டி எடுத்தது 1943 to 46. ஆனா இந்த வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. கோதுமை பாதிக்கப்படுகிற காலத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் பாதிக்கப்படாமல் இருக்கும். இன்னைக்கு தான் எண்ணெய் பொருளாதாரத்தில் வந்திருக்கு ஒரு 70 வருஷமா. ஆனா வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, கோதுமை பாதிக்கப்படுகிற அந்த காலத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் பாதிக்கப்படாமல் இருக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எண்ணெய் இன்னும் பாதிக்கப்படாமல் இருக்கு. நம்ம ஊர்ல தான் பெட்ரோல் விலை ஜாஸ்தி, மற்ற எல்லா ஊர்லயும் பெட்ரோல் விலை கம்மி தான். அதுக்கும் காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கர்த்தர் சொன்னபடி இன்னைக்கு பொருள் கிடைக்காது, ஆனா எண்ணெய் கிடைக்காது இல்லை. எண்ணெய் நிறைய இருக்கு, எல்லா நாட்டிலையும் எண்ணெய் இருக்கு. சவுதி அரேபியாவில் இன்னும் நிறைய எண்ணெய் இருக்கு. கோதுமை இல்லை, அரிசி இல்லை, வறட்சி, ஆனா எண்ணெய் இருக்கு. ஆண்டவர் சொன்ன 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் துல்லியமா நம்ம காலகட்டத்துக்குரியது நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் அந்த 8வது வசனம் நடக்க போகுது. இனி அது நடக்க போகுது. இது நான் ஏற்கனவே பார்த்த கொள்ளை நோய் நடந்தது, பஞ்சம் நடந்து கொண்டு இருக்கிறது. திருப்பியும் சொல்றேன், இந்த கூட்டம் ஏதோ சும்மா ஒரு நாள் கிறிஸ்தவ கூட்டம் நடத்துற மாதிரி இல்லை. திஸ் இஸ் ஃபார் உங்களுடைய ஃபியூச்சர் காஷன். இது எதிர்காலத்துக்குரியதான எச்சரிப்பு. நீங்க எச்சரிப்பா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது.